சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். இலங்கையில் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தியை பயன்படுத்துதல் மற்றும் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தியின் எதிர்கால போக்குகள் குறித்து ஆராய விரிவான திட்டம் ஒன்றின் அவசியத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார். கொழும்பு தனியார் ஹோட்டல் ஒன்றில் நேற்று முற்பகல் வலுசக்தி மாற்றத்தின் எதிர்கால பாதை எனும் தலைப்பில் இடம்பெற்ற வட்டமேசை கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். வங்குரோத்து நிலையிலிருந்து மீள்வதற்காக செயற்படும் இலங்கை தற்போது புதிய பொருளாதார கட்டமைப்பில் கவனம் செலுத்தியுள்ளது. விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட பசுமை பொருளாதாரமாக மாறுவதே எமது நோக்கமாக உள்ளதுடன் அதிக போட்டித்தன்மை கொண்ட ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரமாக அது இருக்க வேண்டும். நாம் ஏற்கனவே அந்த நடவடிக்கைகளை திட்டமிட்டுள்ளதுடன் பொருளாதாரத்தின் சில புதிய துறைகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளன என தெரிவித்துள்ளார். மக்கள் ஆணையுடனேயே ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியாக இருக்கின்றார். எனவே ஜனாதிபதி தேர்தல் இந்த வருடம் நிச்சயம் நடைபெறும் என்று அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் இப்போதைக்கு அவசியமில்லை. 2 தேர்தல்களும் 2 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட வேண்டும். தற்போதைய ஜனாதிபதியை பதவியில் தொடர வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார கூறியுள்ளார் என்று ஊடகங்கள் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலே அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ மேற்கொண்டவாறு கூறினார். நாடாளுமன்ற தேர்தலும் உரிய நேரத்தில் நடைபெறும், அதுவும் ஒத்திவைக்கப்படாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிக்கு முதுகெலும்புள்ள தலைமைத்துவம் மிகவும் அவசியம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். கட்சிக்குள் உள்ள சிலர் பிரதமர் பதவி குறித்து கனவு காண்கின்றனர். மேலும் சிலர் தேசிய பட்டியலுக்காக போராடுகின்றனர். அமைச்சு பதவிகளை எதிர்பார்த்துள்ள சிலரும் இருக்கின்றனர். இவ்வாறு கனவு காண்பவர்கள்தான் கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றனர். இதனை சீர் செய்யாவிட்டால் கட்சியாக முன்னோக்கி பயணிக்க முடியாது. அது கட்சிக்கே பெரும் பின்னடைவாக அமையும். மக்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கி நாட்டை மீட்க முடியாது. முதுகெலும்புள்ள தலைமைத்துவம் மிகவும் அவசியம். விவாதித்துக் கொண்டு இருப்பதில் பயனில்லை, செயலில் தான் காட்ட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 24,645 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை மேல் மாகாணத்தில் இருந்து அதிக எண்ணிக்கையிலான நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதன்படி கொழும்பு மாவட்டத்தில் இருந்து 5,289 நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கம்பகா மாவட்டத்தில் இருந்து 2,309 நோயாளர்களும், களுத்துறை மாவட்டத்தில் இருந்து 1,307 நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனர்த்த நிலைமைகள் குறைவடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கோடிப்பிலி தெரிவித்துள்ளார். நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பல அனர்த்த நிலைமைகள் பதிவாகியுள்ளதுடன் நாடு முழுவதிலும் உள்ள சுமார் 220 மாவட்ட செயலக பிரிவுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. தற்போது 10 பாதுகாப்பான இடங்கள் மட்டுமே உள்ள நிலையில் மொத்தம் 226 பேர் இந்த இடங்களில் தஞ்சமடைந்துள்ளனர். நேற்றைய நிலவரப்படி சீரற்ற காலநிலையால் 47,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் நேற்று அந்த எண்ணிக்கை 34,000 குறைந்துள்ளது. இலங்கையின் சமுர்த்தி வங்கி முறையை முறைப்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் கொள்கை முடிவின் ஒரு பகுதியாக சமூக அடிப்படையிலான வங்கிகள் மற்றும் சமுர்த்தி சமூக அடிப்படையிலான வங்கி சங்கங்களின் கணக்காய்வை தேசிய கணக்காய்வு அலுவலகத்திடம் ஒப்படைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு போதலை பிரதான வீதியில் பெல்மடுர நகருக்கு அருகில் தனியார் பஸ் ஒன்றும் முச்சக்கர வண்டி ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் 27 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் 20 பேர் கெகாவத்தி ஆதார வைத்தியசாலையிலும் 7 பேர் ரத்தினபுரி போதனா வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மாத்தளையில் உள்ள தம்புளை பகுதியில் சட்டவிரோத மதுபான மருந்தே 4 பேர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த சம்பவம் தம்புள்ளை விகாரை சந்தி பகுதியில் பதிவாகியுள்ளது.
2 நாட்களுக்கு முன்னர் இதே சட்டவிரோத மதுபானத்தை அருந்தி இருவர் உயிரிழந்துள்ளதாகவும் நேற்று அதே மதுபானத்தை அருந்தி 2 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். சட்டவிரோத மதுபான வியாபாரம் குறித்து பல தடவைகள் போலீசாரினால் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு தண்டனையும் வழங்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும். நீண்ட காலமாக நடைபெற்று வரும் இந்த சட்டவிரோத மதுபான விற்பனை மோசடியால் அப்பகுதி மக்கள் தற்போது மிகவும் சிரமத்துக்குள்ளாகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்தவர்களின் பிரேத பரிசோதனைக்கு மேலதிகமாக ரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகளை பெற்று அவர்களின் மரணத்திற்கான உண்மை காரணங்களை கண்டறிய தேவையான நடவடிக்கைகளை எடுக்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்தனர். மின்சார கட்டணத்தை 10 முதல் 20% வரை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் தனுஷ்க பராக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த வருடத்தின் 2வது மின் கட்டணத்தை திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான பிரேரணையை எதிர்வரும் ஜூலை 1ஆம் தேதி மின்சார சபை மற்றும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு பொருளை கோட்டாபோதிலுள்ள ரூகினுகல மாவட்டத்தில் வாகனம் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. குறித்த சம்பவமானது நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. இதனையடுத்து அப்போதில் தீயணைப்பு சேவை துறையில் 2 தீயணைப்பு வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. அதுடன் தீப்பிடித்தமைக்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். எல்ல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தெமோதரை ஈரங்க பாதைக்கு அருகாமையில் நபர் ஒருவர் தொடருந்துக்கு முன் பாய்ந்து உயிரை மாய்க்க முயன்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த நபர் உயிரை மாய்க்க முற்பட்ட வேளை படுகாயமடைந்த நிலையில் தெமோதரை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து மேலதிக சிகிச்சைகளுக்காக பதுளை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 34 வயதுடைய உடுவர தோட்டம் 4ஆம் பிரிவைச் சேர்ந்த நபரை தொடருந்துக்கு முன் பாய்ந்து உயிரை மாய்க்க முயன்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை எல்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு பிரதான வீதியில் மதுபோதையில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்று விபத்தை ஏற்படுத்திய போலீஸ் பரிசோதகர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் பரிசோதகர் தனது கடமைகளை நிறைவு செய்த பின் புதன்கிழமை காலை மோட்டார் சைக்கிளில் பயணித்துள்ளார். இதன்போது கொழும்பு பிரதான வீதியில் உள்ள ஹோட்டலுக்கு அருகில் நின்ற நபரை செலுத்தி சென்ற மோட்டார் சைக்கிளால் மோதி காயப்படுத்தியதோடு முச்சக்கர வண்டியொன்றின் மீது மோதியுள்ளார். இந்த நிலையில் போலீஸ் பரிசோதகர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதன்போது பரிசோதனையில் போலீஸ் பரிசோதகர் மது அருந்தி இருந்தமை தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆத்தனக்கல் ஓயாவிற்கு விடுக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கும் நீடிக்கப்படும் என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தான் நிலங்களில் வசிக்கும் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் அந்த பகுதிகளில் உள்ள வீதிகள் மற்றும் கிளை வீதிகளில் பயணிக்கும் போது பாதுகாப்பாக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை களுக்கங்கையில் குடாகங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள வெள்ள அபாய எச்சரிக்கை அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. வீடொன்றுக்குள் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக மீகொட போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று புதன்கிழமை அதிகாலை பாதுகே வடருக்க பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் பாதுகே வடருக்க பிரதேசத்தைச் சேர்ந்த 65 வயது பெண்ணொருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த பெண் தனது வீட்டுக்கு முன்னால் உள்ள அறையொன்றுக்கு சென்ற போதே சந்தேக நபர் ஒருவர் இவரை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து காயமடைந்தவர் பாதுகை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கோமாகமை ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். இரு குழுக்களுக்கிடையில் இடம்பெற்ற மோதலில் தந்தை உயிரிழந்துள்ளதுடன் மகன் படுகாயமடைந்துள்ளதாக கல்குரியாகம போலீசார் தெரிவித்துள்ளனர். கல்குரியாகம பண்டாரப்பொத்தானையில் நேற்று மாலை இந்த மோதல் இடம்பெற்றுள்ளது. இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக தந்தை கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் நவூர் பகுதியைச் சேர்ந்த 68 வயதுடைய நபரை உயிரிழந்துள்ளதுடன் மோதலில் படுகாயமடைந்த மகன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள்.
நன்றி.